வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் நான் பொண்ணி. இன்றைக்கி கத்திரிக்காய் கறி தான் பொடி இடித்து போட்டு பண்ணலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு முதல்ல கத்திரிக்காயை நறுக்கி கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே அதே மாதிரி ஒரே ஒரு கொடமிளகா அதையும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வாட்டி எடுத்துடலாம். முதல்ல சாதாரணமாக இதுக்கு எப்படி பண்ணுவான்னாக்கா, இதை ஒன்றும் பாதியமாக குறுக்கால நாளாக கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த பொடியை அதுக்குள்ளே அடைச்சி பண்ணுவாள். ஆனால் நான் அப்படி பண்ணலை. என்னாக்கா அப்படி பண்ணினாக்கா பூச்சி கீச்சி இருந்தால் கண்ணு தெரியாமல் போயிட்டுனா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாதாரணமாக கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி தான் இதை பண்ணுவேன். ஆனால் அந்த பொடி மாத்திரம் எங்கள் அம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொடி பண்ணுறா இல்லையா. ஆனால் எங்கள் அம்மா எந்த மாதிரி பொடி போடுவாளோ அந்த மாதிரி பொடி தான் நான் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். அந்த பொடியை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது நேற்று ராத்திரியே நான் பொடிச்சு வச்சுட்டேன். அதை என்னால் எடுக்க முடியலை. அந்த பொடியை தான் நான் அதுக்கு போட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுட்டேன். நான் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபுல் உருளைக்கிழங்கு நான் போடலை. கட் பண்ணினதில் பாதி தான் போட்டேன். பாதி கேப்சிகமும் பாதி உருளைக்கிழங்கு தான் போட்டேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமோன்னு தோணித்து. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா பொடி, அந்த பொடிக்கு என்னென்னு நான் போட்டு இடித்து வச்சேன்னு சொல்கிறேன். அதாவது பொடிச்சு தான் வச்சுருக்கேன். இந்த மிக்சிலேயே போட்டு பொடிச்சிட்டேன். அதாவது தனியா, மிளகா வத்தல், அப்புறம் 2 வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா பொடிச்சு வச்சேன். அம்மா இதில் கொஞ்சம் கடலை மாவும் போட்டுப்பா, கடலை பருப்பையும் நல்லா வறுத்து போட்டுப்பா. ஆனால் நான் கடலை பருப்பை வறுத்து பொடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக கடலை மாவு போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில் அம்மா 2 அரிசி பொடி போடுவாள். அதுக்கு பதிலாக நான் ஃப்ளாக் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை 1 ஸ்பூன் போட்டுட போகிறேன். இதை தவிர அம்மா போடாதது நான் என்ன போட்டேன்னா 2 பூண்டு அதை கொஞ்சம் வதக்கி அதையும் இதுவும் கூட ஆட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இந்த பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் பொடி பண்ணி அந்த பொடியையும் நான் இது கூட சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தான் நான் போட்டேன். இப்போ கொஞ்சம் இதில் கடைசியாக நான் உப்பும் போட்டுட்டேன். இது கூட இந்த பொடிக்கு மாத்திரமான உப்பு. அப்புறம் புதினா பவுடர் என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. இதுவும் அம்மா போட மாட்டா. நான் புதினா பவுடரும் பூண்டு பவுடரும் அம்மா போடாதது இது கூட சேர்த்து வச்சுட்டுருக்கேன். பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் இது எண்ணெய் எல்லாமே எண்ணெயில் வறுத்துக்கிறாள் இந்த பாட்டி. இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிலி ஆகிடுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆயிலில் போட்டு வறுத்தாலும் அதுக்கப்புறம் நான் அதில் ஆயிலே சேர்க்க போகிறதில்ல. இதில் கடுகு போட்டுட்டு நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்தி வேர்ஷன். ஆனால் இட் ஹாஸ் ஆயில், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் நம்ம எவ்வளோ தூரம் குறைக்கலாமோ அவ்வளோ தூரம் குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக எண்ணெய் விடலை. இந்த வெஜிடபிள்ஸ்லேயே இந்த எண்ணெயை தெக்கி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன். அப்புறம் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். எனக்கு என்னமோ எல்லாத்துலேயுமே இந்த கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கஸ்தூரி மேத்தி போட்டுருக்கேன். இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதில் எண்ணெய் சேர்க்குறேன்னு சொல்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிச்சுடுத்து. அது கூட இந்த பேஸ்ட்டை நான் போட்டுட போகிறேன். இந்த பேஸ்ட்டு என்னென்னாக்கா 2 தக்காளியும் 2 வெங்காயமும் காத்தால் நல்லா அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நல்லா வதக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இது கூட போட்டுட போகிறேன். போட்டுட்டு நம்ம வெஜிடபிள்லாம் நம்ம அது கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. இதெல்லாம் சேர்ந்துன்னு வருது. இப்போ டக்குன்னு இந்த வெஜிடபிள்ஸையும் அது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அது என்ன தான் நம்ம வறுத்தாலும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். இப்போது வெந்துடுச்சுன்னா இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுடுறேன். நம்ம அந்த பொடியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மஞ்சள் பொடியும் உப்பும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியில் 2 ஸ்பூன் போட்டுடலாம். இதுக்கு கடலை பருப்பை வறுத்து இது கூட சேர்த்துப்பா. நான் சொன்னேன் நான் அது மாதிரி சேர்த்துக்கலன்னு. அதனால் கொஞ்சம் கடலை மாவும் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பொடியும் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளாக் சீட்ஸ் பொடியை நான் கொஞ்சம் வாயில் போட்டினப்போ எனக்கு என்னமோ லேசு கசப்பு இருக்கா மாதிரி இருந்தது. ஆனால் எங்கள் காலத்தில் எல்லாத்தையும் கேட்டாக்கா அது டேஸ்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா சரின்னு அதையும் போட்டு பார்த்து பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பெருங்காயமும் நான் அதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லா பொடியும் போட்டு கொடுத்தாச்சு. நல்லா அதை இளக்கலாம். இப்போது
இப்போ நம்மளோட பொடி போட்ட கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. நல்ல வாசனையாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.